சேரன் மகாதேவி பேரூராட்சியில் பரபரப்பு. தலைவி மீது முறைகேடு புகார் எதிரொலி. மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். சேரன் மகாதேவி ஜூன் 6. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி பேரூராட்சியில் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டம் பரபரப்பான சூழ்நிலைக்குள் அரங்கேறியது. பேரூராட்சி தலைவி தேவி ஐயப்பன் மீது எழுந்துள்ள முறைகேடு புகார்களின் விசாரணை நிறைவடையும் வரை மாமன்ற கூட்டத்தை நடத்தக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு வார்டு கவுன்சிலர்கள் கூட்ட அரங்கிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். 18 வார்டுகளை கொண்ட சேரன் மகாதேவி பேரூராட்சியின் தலைவராக தேவி ஐயப்பன் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் புதிய கட்டிடம், கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளின் போது பேருந்து நிலைய வளாகத்தில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் வெட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் முன்னனுமதி பெறாமலும் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு உரிய கட்டணங்களை செலுத்தாமலும் போலி ரசீதுகள் மற்றும் ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் புகார்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த விவகாரத்தில் பேரூராட்சி தலைவி தேவி ஐயப்பன் மற்றும் அவரது கணவர் ஐயப்பன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி சேரன் மகாதேவி காவல் நிலையம் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் ஏற்கனவே புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான தலைவி தலைமையில் மாமன்ற கூட்டம் நடத்தப்பட்டால் அவருக்கு சாதகமான ஆவணங்கள் உருவாக்கப்படும் அபாயம் இருப்பதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். எனவே விசாரணை முடியும் வரை தலைவி தலைமையில் கூட்டம் நடத்தக்கூடாது என வலியுறுத்தி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்ததுடன் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். பேரூராட்சி தலைவிக்கு எதிராக அதே மன்றத்தைச் சேர்ந்த கவுன்சிலர்களை வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்து கூட்ட அரங்கில் இருந்து வெளியேறிய சம்பவம் சேரன் மகாதேவியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் அரசியல் மற்றும் உள்ளாட்சி வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பஸ் ஸ்டாண்டில் இந்த மரங்கள் கற்கள் காணாமல் போகுது, களவு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கலெக்ட் போட்டிருக்கோம், சேர்மாய் சப் கலெக்டர்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர்கிட்டையும் இப்போ கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் 2-3 ரூபா போய் பார்த்தோம், எதனால் அந்த நடவடிக்கை இல்லைன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி சாதாரண கூட்டம் நடக்கும்போது நாங்கள் தலைவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தலைவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால் அது அவங்க முன்னாடியே அவங்க குற்றவாளியாக என்னங்கிறது தெரியல, முன்னாடி அவங்க கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு எல்லாருமே வெளிநடப்பு பண்ணிவிட்டு எல்லோரும் வந்துட்டோம். நாங்கள் மற்ற எல்லா கவுன்சிலரும் வந்துட்டோம். இதில் 4 பேர் தான் மேலே இருக்காங்க. இந்த 4 பேரை வச்சு கூட்டம் நடத்த முடியாது, அது எல்லாத்துக்கும் தெரியும், அது ரூல்ஸாக தான். இருந்தாலும் அவங்க 4 பேரை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா கவுன்சிலருமே நாங்கள் தலைவரும் தலைவரோட புருஷனும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எந்த விதமான இது இல்லை. இதை நாங்கள் அரசுக்கு கொண்டு செல்கிறோம். மாவட்ட கலெக்டரும் ஏடியும் இதுக்கு என்னங்கிறத பார்த்து விசாரிக்கணும். இதை இப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா இது என்ன காரணம், ஏன் இப்படி இறங்கி போகிறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணும். தீர்வு எடுத்தால் தான் இதே மாதிரி ஒரு கள்ள பில் போடுற நிலைமை எங்கேயும் வராது. இது இந்த ஒரு கள்ள பில்லு தானா, இல்லைன்னா இதே மாதிரி நிறைய கள்ள பில் போட்டிருக்காங்களாங்கிறது அவங்க ஆய்வு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அது வரைக்கும் நாங்கள் கூட்டத்துக்கு போக மாட்டோம், கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கோம். சப் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கொடுத்தோம், எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்தோம், மாவட்ட ஆட்சியாளர்லையும் கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியாளர் தான் நாங்கள் கொடுக்கும்போது கேட்ட முறையாக நடவடிக்கை எடுப்பீங்கிறாங்க. 2 நாளில் சரியான ஆய்வு பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுப்போமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஆய்வு பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. திரும்பவும் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அதுக்குள்ளே அவசரமாக கூட்டம் வச்சதுனால நாங்கள் கூட்டத்தை இது பண்ணிவிட்டு ரத்து பண்ணிவிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். இனிமேல் அவங்க நடவடிக்கை எடுத்து என்ன ஏதுன்னு பதில் சொன்னால் மட்டுமே நாங்கள் கூட்டத்துக்கு வருவோம்.